வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய பேர் ஜனனி. இன்றைக்கு யூகேல சொல்லப்படுற 10 வருஷ ஐஎல்ஆர் ப்ரொபோசல பற்றி ஒரு கிளியரான ஒரு அப்டேட் ஒன்று தான் நான் தரப்போறேன். இந்த வீடியோ வந்து gov.uk கன்சல்டேஷன் டாக்குமெண்ட் ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லீடிங் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இந்த அடிப்படையில தான் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இப்ப வந்து சொல்லப்படுற இந்த இது வந்து ஃபைனல் ரூல் இல்ல. இது வந்து ப்ரொபோசல் மட்டும்தான். என்ன அனௌன்ஸ் பண்ணி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா யூகே கவர்மெண்ட் ஏர்ன்ட் செட்டில்மெண்ட் மாடல் என்று சொல்லி புதிய சிஸ்டத்துக்கு பப்ளிக் கன்சல்டேஷனை வந்து ஓப்பன் பண்ணி இருக்கணும். யூகேல செட்டில்மெண்ட் பெற வழியை வந்து முழுக்க மாற்றலாமா என்றதை பற்றி பப்ளிக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுக்கப்படுது. இதுல மிக பெரிய ப்ரப்போசல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஐஎல்ஆர் குவாலிஃபைங் பீரியட் வந்து 5 வருடத்திலிருந்து 10 வருடம் ஆகலாம். இது வந்து இன்னுமே டிஸ்கஷன் ஸ்டேஜில் தான் இருக்கு. நோ ஃபைனல் டிசிஷன், நோ லோ சேஞ்ச் எட். என்னென்ன ப்ரப்போசல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கன்சல்டேஷன்ல வர்ற முக்கியமான சஜஷன்ல முதலாவது வந்து டிஃபால்ட் ஐஎல்ஆர் பீரியட் 10 இயர்ஸ், அதாவது பெரும்பாலான விசா கேட்டகரிஸுக்கு 10 இயர்ஸ் பேஸ் ரூட்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில கேட்டகரிஸுக்கு ஷோர்ட் ஓ ஃபாஸ்ட் ரூட் கவர்மெண்ட் வந்து சொல்லினா பப்ளிக் சர்வீஸ் ரோல்ஸ் ஹை ஏர்னர்ஸ் மாதிரி சிலருக்கு வந்து அதே 5 வருட ரூட்டை வந்து கண்டினியூ பண்ணலாமா அல்லது 3 இயர் ஃபாஸ்ட் ட்ராக் கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லியும் ஃபீட்பேக் வந்து கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் லோ சேலரி ரோல்ஸ் சில ரிப்போர்ட்ல வந்து கன்சல்டேஷன் டாக்குமெண்ட்ல லோ பெய்ட் கேர் ஒர்க்கர்ஸுக்கு வந்து 15 இயர்ஸ் பேஸ் லைன் இருக்கலாம்னு சொல்லி ப்ரப்போசல் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து ஃபைனல் இல்லை. கன்சல்டேஷன் முடிஞ்ச பிறகுதான் கன்ஃபார்ம் வந்து ஆகும். நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணுறவர்களுக்கு வந்து ஒரு லாங் ஐஎல்ஆர் பீரியட் வந்து சில ப்ரொபோசலில் வந்து பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணினா செட்டில்மெண்ட் ரூட் வந்து 15லேருந்து 20 ஆண்டுகள் ஆகலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதுவுமே ப்ரொபோசல் மட்டும்தான், ஃபைனல் டிசிஷன் இல்லை. இங்கிலீஷ் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவும் என்ஐ கன்ட்ரிபியூஷனும் ஹையர் லெவல் இங்கிலீஷ் லெவல் அதோட கண்டினியூவஸான என்ஐ கன்ட்ரிபியூஷன் வந்து க்ரைட்டீரியாவாக சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதையும் வந்து கன்சிடர் பண்ணப்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து யாரையெல்லாம் பாதிக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிரெக்டாக வந்து யாரையுமே இப்போ பாதிக்காது. என்னன்னு சொன்னால் ஒரு சேஞ்சஸுமே இன்னும் செய்யப்படையில. இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்டூடெண்ட் டிபெண்ட் விசா ரூல்ஸில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இந்த ப்ரப்போசல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு சொல்லி சொன்னால் கன்சல்டேஷன் வந்து க்ளோஸ் ஆக வேணும். ஃபைனல் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து வர வேணும். இமிக்ரேஷன் ரூல்ஸ் அப்டேட் வந்து செய்ய வேணும். பார்லிமெண்ட் வந்து அப்ரூவல் வந்தால் தான் இந்த மாற்றங்கள் எல்லாமே வரும். அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி ஐஎல்ஆர் வச்சிருக்கிறவர்களுக்கு வந்து எந்த மாற்றமுமே இல்லை. யூகேல இருக்கிறவர்களுக்கு டிரான்சிஷன் டீட்டெயில்ஸ் வந்து லேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்படும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுற ரூல்ஸை வந்து 100% சேமாகவே தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேணும். உண்மையிலேயே கன்ஃபார்ம் ஆனது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 3 விஷயங்களும் தான் 100% கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. கன்சல்டேஷன் ஓப்பன், கவர்மெண்ட் வந்து ஐஎல்ஆர் சிஸ்டத்தை மாற்றலாமான்னு சொல்லி ஃபீட்பேக் கேட்டிருக்கணும். அடுத்தது 10 இயர்ஸ் பேஸ் மாடல்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல், இது ஒரு சஜஷன் தான், லோ ஆகல. அடுத்ததாக கேர் ஒர்க்கர்ஸ் ஓ பெனிஃபிட்ஸ் லாங் வெயிட் நம்பர்ஸ் வந்து இது எல்லாமே கன்சல்டேஷன் ஐடியாஸ் தான், ரிப்போர்ட்ஸில் வந்து செய்திருக்கிற ப்ரிடிக்ஷன்ஸ். ஆனால் என்ஃபோர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து இல்லை, ஒன்லி ப்ரப்போசல்ஸ். ஸோ இதை வந்து ஆல்ரெடி ஃபைனல்னு சொல்லி சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ என்ன செய்யணுமென்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு செய்ய வேண்டியது உங்களோட கரண்ட் விசா ரூல்ஸை வந்து ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணுங்க.
salary, job role, sponsorship சரியா மெயின்டைன் பண்ண வேணும். டாக்குமெண்ட் கேப் ஓவர் ஸ்டேயிங்கை வந்து அவாய்ட் பண்ண வேணும். ஐஎல்ஆருக்கு எலிஜிபிள் டைம்னு சொல்லி இப்போதைய ரூல்ஸ் அடிப்படையிலேயே கணக்கு வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் ஃபைனல் டிசிஷன் வரும் வரைக்கும் எந்த மாற்றமுமே உங்களுக்கு பொருந்தாது. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அதோட ஷேரையும் பண்ணுங்க. யூகே இமிக்ரேஷன் அப்டேட்ஸ் வந்து தமிழில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய இன்ஃபர்மேஷன் வெளியே வந்த உடனேயே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.